ஆண்டுகளில் வட மாநிலங்களில் நடைபெற்ற பல மத கலவரங்களை அதில் சிலவற்றை நான் இங்கே பட்டியலிட விரும்புகின்றேன். 1992 ஆண்டில் மும்பையில் நடைபெற்ற இந்து முஸ்லிம் கலவரத்தில் 1000 பேர் உயிரிழந்தனர். 2002 குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற கலவரம் 2000 உயிர்களை காவு வாங்கியது. 2008 ஒரிசா மாநிலம் கந்தமால் கலவரத்தில் 50க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர். 2020 முதல் இன்று வரை இப்பொழுது வரை மணிப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கலவரத்தால் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இன்றும் சகஜ நிலை திரும்பவில்லை. மணிப்பூர் மாநிலம் முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. நான் கூறிய இந்த பட்டியலிட்ட இந்த மத கலவரங்களில் இந்துக்கள் கொல்லப்பட்டனர், இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர், கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டனர். ஆக மொத்தம் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் இந்த மத கலவரங்களால் உயிரிழந்தனர். இது போன்ற ஆபத்துகள் தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பல மேடைகளில் நான் வலியுறுத்திய ஒரு கருத்தினை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நினைவு கூற விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலராக நான் இதை கூறவில்லை. ஒரு அரசியல்வாதியாக இந்த கருத்தை நான் முன்வைக்கவில்லை. உங்களில் ஒருவனாக, சக மனிதனாக நான் இந்த கருத்தினை முன்வைக்கின்றேன். மக்களாகிய நீங்கள் முன்னேற வேண்டுமானால் உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு சிறந்த கல்வி வேண்டும். கற்ற கல்விக்கேற்ப வேலை வாய்ப்புகள் வேண்டும். அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகிட நாட்டின் உள்நாட்டு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். சாமானியர்களுக்கு அவர்களுக்கு அடிப்படை தேவைகள், இருக்க வீடு, குடிக்க தண்ணீர், உயிர் காக்கும் மருத்துவம், இவை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த அடிப்படை தேவைகளை பற்றி அரசியல்வாதிகளிடம், மக்கள் பிரதிநிதிகளிடம்